விசாகப்பட்டினத்துல இருந்து மிலிட்டரி எக்ஸைஸ் முடிச்சுட்டு போகும்போது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல வந்து அதை அட்டாக் பண்ணி 80 பேருக்கு மேல உயிரிழந்ததா சொல்லப்படுது சார். இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி பார்க்க முடியுமா? அது நம்ம எச்சரிக்கைன்னு பார்க்க கூடாது. சில பேர் அதை எச்சரிக்கை எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எச்சரிக்கையா பார்க்கல. ஆக்சுவலா இதோட பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு சார். டர்க்கி மேல இன்னைக்கு மார்னிங் ஒரு மிசைல் அட்டாக் பண்ணப்பட்டதாகவும் அதை நேட்டோ ஏர் டிஃபென்ஸ் அதை தடுத்து நிறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இது வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு கரெக்டா தெரியல. ரெண்டுமே இதை எழுச்சு பார்த்தோம்னா இந்த கண்ட்ரீஸ இவங்க வந்து ஒரு பயமுத்துறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ ஈரான் முயற்சி பண்றாங்களோ நம்மளுக்கு தோணுது. எனர்ஜி சப்ளை டிஸ்ரப்ஷன் நடக்க போகுது. அடுத்தது பிசினஸ் எப்படி பாதிக்கும்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காதனால நம்மளோட பிசினஸ் அடிப்படும். எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதே மாதிரி நம்ம நேச்சர் கேஸும் டைவர்சிஃபை பண்ணலாம். யூஎஸ் கிட்ட வாங்கலாம், எல்பிஜியும் யூஎஸ் கிட்ட ஜாஸ்தியா வாங்கலாம். இப்போதைக்கு ஒரு 30 நாள் வரைக்கும் நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியாது. ஸோ இந்தியாவோட லாங் டேர்ம் விஷன் எனர்ஜி நீட்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸையும் பைலாட்டரல் ட்ரேட் நீட்ஸையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த காரிடார்ஸ் வந்து இப்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட்னு சொல்லப்படுது. இது வந்து டெம்பரரி தான். இது ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்ம் ஆச்சுன்னா இந்த இம்பாக்ட் வரும். இது இந்தியாவுக்கு ஒன்றும் இல்ல, சைனாக்கு ஒரு அடி இருக்கு. எக்கனாமிக் காஸ்ட் பாகிஸ்தான் ஹெவியா இருக்க போகுது. ஸோ இதை எப்படி பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா பாகிஸ்தான் இஸ் மச் மோர் ட்ரிக்கி சிச்சுவேஷன் தென் அஸ். பொலிட்டிக்கலா என்ன கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்க முடியாம திணறாங்க. சில நியூஸ் சொல்லணும்னா சைனாவோட லேட்டஸ்ட் மிசைல் ஒன்று இருக்கு சார், DF-61. நியூஸ் எவ்வளவு பேருக்கு தெரியலன்னு சொல்றாங்க. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் ஜியோ பொலிட்டிக்கல் மற்றும் கவுண்டர் டெரரிஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான டாக்டர் பாலசுப்ரமணியன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் மிஸ்டர் விக்ரம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த் சார். சார் ஆக்சுவலா இப்போ டர்க்கியுமே சவுதி அரேபியா எல்லாருமே வந்து இப்போ ஈரானுக்கு வந்து எச்சரிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நீங்க மறுபடியும் எங்களை தாக்க ஆரம்பிச்சீங்கன்னா எங்களோட பதிலடி வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்டா அப்டேட் ஆயிருக்கு சார் இப்போ ஈரான் சம்பந்தமா? நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி நேத்திக்கு டாக்டர் நிரஞ்சனோட பிரசன்டேஷன் பார்த்தேன் உங்களோட சேனல்ல. ரொம்ப நல்லா இருந்தது. வெரி குட் இனிஷியேட்டிவ். உங்களுக்கும் டாக்டர் நிரஞ்சனுக்கும் வாழ்த்துக்கள். நம்ம வந்து லாஸ்ட் மண்டே அன்னைக்கு பேசியிருந்தோம், 2 மார்ச் அன்னைக்கு நம்ம பேசியிருந்தோம். அப்போ வந்து டர்க்கி சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணாத பத்தியும் மற்ற கண்ட்ரீஸ்ல ஒண்டி மேல அட்டாக் பண்ணாத பத்தி பேசியிருந்தோம். ஒருவேளை சவுதியும் டர்க்கியும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த எண்ணத்துல அட்டாக் பண்ணாம இருந்தாங்களான்னு பேசியிருந்தோம். பட் அது அப்போ வரைக்கும் அவங்களை அட்டாக் பண்ணல, அதுக்கப்புறம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பேசியிருந்தோம். அதே மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி டர்க்கியும் சவுதி அரேபியாவும் பண்ணிருக்காங்க. சவுதி அரேபியா மண்டே அன்னைக்கு நம்ம பேசி முடிச்சோடனே 2 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. ஒன்னு வந்து ராஸ் தனூரான்னு ஒரு அராம்கோ ஃபெசிலிட்டிலையும், இன்னொன்னு வந்து ரியாத்ல உள்ள US எம்பசிலையும் அட்டாக் பண்ணிருக்காங்க. ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. அதே மாதிரி டர்க்கி மேல இன்னைக்கு மார்னிங் ஒரு மிசைல் அட்டாக் பண்ணப்பட்டதாகவும் அதை நேட்டோ ஏர் டிஃபென்ஸ் அதை தடுத்து நிறுத்தினதாகவும் சொல்லப்படுது. இது வரைக்கும் யார் பண்ணாங்கன்னு கரெக்டா தெரியல. ரெண்டுமே ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வருஷம் என்னன்னா ஈரான் வந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இது வரைக்கும் அபிஷியலா ஈரான் அதை அக்னாலேஜ் பண்ணல ஓப்பனா. இது வரைக்கும் என்னன்னா எதனால இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முகமது பின் சல்மான் அவரோட ரெட்டை வேஷம் இதுல வெளிப்பட்டிருக்கு. எப்படின்னா முகமது பின் சல்மான் வந்து ஈரான் மேல போர் தொடுக்க வேண்டாம்னு சொன்னதாகவும் எங்களோட ஏர் ஸ்பேஸை கொடுக்க மாட்டேன் US அட்டாக்ஸ்க்கு முன்னாடி சொல்லியிருந்தார். இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் வந்து ஒண்ணு லீக் ஆச்சு. என்னன்னா முகமது பின் சல்மான் தான் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த போருக்கு. அவரு தான் யூஎஸ்ஸையும் இஸ்ரேலையும் தூண்டினாகவும் அவர் மூலியமா தான் இந்த அட்டாக்கே பண்ணதாகவும் அவர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு நியூஸ் அன்னைக்கு வெளில வந்தது. அதோட கோவத்துலதான் ஈரான் வந்து சவுதியை அட்டாக் பண்றதுக்கு கூடும் ஒரு வருஷம் சுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ இதுல முகமது பின் சல்மானோட இரட்டை வேஷம் கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுது. அவங்க இந்த சைடும் பேசிக்கிறாங்க, அந்த சைடும் மறைமுகமா பேசிக்கிறாங்க. அது கிளியரா எக்ஸ்போஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒருவேளை ஈரான் தான் பண்ணிருக்காங்கன்னா அந்த கோவத்தினால பண்ணிருக்க கூடும். செகண்ட் ஆஸ்பெக்ட் டர்க்கியில பண்ணது வந்து அது வரைக்கும் டர்க்கி இது வரைக்கும் பண்ணல. இன்னைக்கு மார்னிங் தான், நேற்றுக்கு நைட் இல்ல இன்னைக்கு மார்னிங் இந்தியன் இதுல ஸ்டாண்டர்ட் டைம்ல பண்ணிருக்காங்க. டர்க்கியில இருக்கிறது நேட்டோ பேஸ் இன்சர்லிக். நேட்டோ பேஸை அட்டாக் பண்ணாங்கன்னா நேட்டோட சார்ட்டர் படி ஆர்டிகல் 5 ஒரு சார்ட்டர் இருக்கு. அது கலெக்டிவ் டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சார்ட்டர் கான்செப்ட் பேரு. அந்த கலெக்டிவ் டிஃபென்ஸ் பாயிண்ட் படி நேட்டோ கண்ட்ரிஸ் எல்லாருமே ஈரானை தாக்கக்கூடும். அதனாலதான் ஈரான் டர்க்கியை தொடாம இருந்தாங்க. இப்போ டர்க்கி மேல ஒரு அட்டாக் நடந்துக்கிறது ஒரு சர்ப்ரைசிங் விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுவும் ஈரான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதுல இன்னொரு வருஷன் ஒன்று வந்திருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 2 வருஷம் வந்திருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து இஸ்ரேல் வந்து ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷனா பண்ணிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா சவுதி அரேபியா மேல ஈரானுக்கு கோபம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா முகமது பின் சல்மான் இது மாதிரி தங்களை ஏமாத்திட்டாங்கன்னு அந்த கோபத்தோட வெளிப்பாடாதான்
சவுதி அரேபியா மேல ஈரான் வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க, நிறைய பேர் பேசினாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இஸ்ரேல் வந்து சவுதி அரேபியா மேல இந்த ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் பண்ணதா சொல்லப்படுது. யார் சொல்றாங்கன்னா, ஈரான்ல இருந்து வர ஒரு நியூஸ் ஏஜென்சி, தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சின்னு ஒரு கிரெடிபிள் நியூஸ் ஏஜென்சி, அந்த ஏஜென்சி சொல்றாங்க. இது வரைக்கும் நான் பேசின வரைக்கும் தஸ்னீம் நியூஸ் ஏஜென்சி ரிப்போர்ட்டர், அந்த ஜேர்னலிஸ்ட் சொல்ற வரைக்கும், அவர் ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் பேசுறதுக்கு இதை நாங்க பண்ணல, இஸ்ரேல் தான் பண்ணிருப்பாங்க. ஃபுஜேராவும் அட்டாக் பண்றதுக்கு, ஃபுஜேராங்கிறது யுஏஇல இருக்கு, இந்த சைட்ல அந்த கல்ஃப் ஆஃப் ஒமான் மேல இருக்கு, அந்த இடத்தையும் அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு அதுல ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க ஒரு நாள் முன்னாடி. அது அவங்க சொன்ன மாதிரியே ஃபுஜேரா போட்டியும் ஒரு ட்ரோன் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணிருக்கு, அதையும் சுட்டு வீழ்த்திருக்காங்க. 3வது வருஷன் ஒண்ணு இருக்கு. என்ன வருஷன்னா, நம்ம பார்த்தோம் ஈரானோட கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டா அழிக்கப்பட்டிருக்கு. அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அழிக்கப்பட்டிருக்கு. சென்ட்ரலைஸ்டா இருந்த இன்டெகிரேட்டட் கமாண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே தரமட்டமாக, டிசிஷன் மேக்கிங் அவங்களுக்கு ஹேவோயரா இருக்கு. ஸோ மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ராட்டஜிக் கான்செப்ட்ல சென்ட்ரலைஸ்ல இருந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணிடுவாங்க எமர்ஜென்சி டைம்ல. ஸோ இப்போ வந்து ஈரான்லயும் அதே மாதிரி டீசென்ட்ரலைசேஷன் ஆயிருக்கு. அது பேர் டிஎம்டின்னு சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ்ட் மொசைக் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஈரான்ல 31 ப்ரொவின்ஷியல் சென்டர்ஸ் இருக்கு. அந்த டீசென்ட்ரலைஸ் சென்டர்ஸ்ல ஒவ்வொரு ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு முழு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க ஆஸ் யூ டீம் ஃபிட், அந்த தேவைக்கு என்ன நேரத்துக்கு என்ன தேவையோ அதை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுறது. அதனால யாராவது ஒரு ஐஆர்ஜிசி கமாண்டர் சவுதி மேல கோவமாவோ, ஒமான் மேல கோவமாவோ, இல்ல டர்க்கி மேல கோவமாவோ லான்ச் பண்ணிருக்க கூடும் சொல்லப்படுது. ஸோ இது ஒரு வருஷன். யார் பண்ணாங்க தெரியல, பட் இந்த 3 கண்ட்ரி அட்டாக் பண்ண ட்ரை பண்றதுங்கிற உண்மை வெளியே வருது. இதை யார் பண்ணாங்க தெரியல. ஒருவேளை ஈரான் பண்ணிருக்கிறது உண்மையா இருக்க பட்சத்துல இது இது என்ன சொல்ல வராங்க ஈரான் இந்த 3 கண்ட்ரிக்கும் பாத்தீங்கன்னா, இட் இஸ் அ மெசேஜ் டு தெம், இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட், இட்ஸ் அ வார்னிங் தட் மற்ற கண்ட்ரிஸ் மாரி எங்களுக்கு அகேன்ஸ்டா நீங்க போனீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸ்க்கு நேர்ந்த கதிதான் உங்களுக்கும் நேரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை எதை வச்சு நான் சொல்றேன் பாருங்க. யுஏஇ ஆகட்டும், கத்தார் ஆகட்டும், பஹ்ரைன் ஆகட்டும், குவைத் ஆகட்டும், அங்க நடந்த மிசைல் அட்டாக்குக்கும் டர்க்கியில சவுதி அரேபியால ஒமான்ல நடந்த மிசைல் அட்டாக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ரிலேட்டிவ்லி. ஃபார் எக்ஸாம்பிள், யுஏஇல பாத்தீங்கன்னா 186 மிசைல் அட்டாக்கும் 900 ட்ரோன் அட்டாக்ஸ் நடந்திருக்கு முயற்சி. அதே மாதிரி கத்தார்ல 101 மிசைல் அட்டாக்கும் 40 ட்ரோன் அட்டாக்ஸும் நடந்திருக்கு. பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா 73 மிசைல் அட்டாக்கும் 91 ட்ரோன் அட்டாக்கும் நடந்திருக்கு. குவைத்துல பாத்தீங்கன்னா 178 மிசைல் அட்டாக்கும் 384 ட்ரோன் அட்டாக்கும் நடந்திருக்கு. இது 90% தடுக்கப்பட்டிருக்கு. பட் இதெல்லாம் முயற்சி தான். இதில் 90 தடுக்கப்பட்டிருக்கு. ஒரு 10%, 7% தான் உள்ள வந்திருக்கு. இந்த 7%க்கு இந்த சேதாரம் பியர் சைக்கோஸ், ஒரு பயத்தை, எக்கனாமிக் இம்பாக்ட் உருவாக்கிருக்கு. இதுவரை இது எல்லா மிசைலும் வந்திருந்ததுன்னா இம்பாக்ட் எப்படி எடுத்திருக்கும் பாருங்க. அந்த ரீஜன்ல படு மோசமா இருந்திருக்கும் சேதாரம், ஒரு பயம், பியர் சைக்கோஸ் ரூட்ல வந்திருக்கும். பட் ஆனா சவுதி அரேபியாவில் இது வரைக்கும் 4 ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. டர்க்கியில இன்னைக்கு நடந்த ஒரு மிசைல் அட்டாக் தான். ஒமான்ல 2-3 ட்ரோன் அட்டாக் தான் நடந்திருக்கு. ஸோ இதை எழுச்சு பார்த்தோம்னா, இந்த கண்ட்ரிஸை இவங்க வந்து ஒரு பயமுத்துறதுக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ, ஈரான் முயற்சி பண்றாங்களோ நம்மளுக்கு தோணுது. அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் சார். இந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சேஞ்சிங்கா இருக்கு, ரொம்ப ஃப்ளூடா இருக்கு. இப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்க சிச்சுவேஷன் அப்படியே எதிர்மறையா மாறுது. அதனால எதையுமே கரெக்டா இதுதான்னு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால இன்ஃபர்மேஷன் ஃப்ளோவும் ரொம்ப சரியா இல்லை, கிரெடிபிளா இல்லை, வெரிஃபை பண்ண முடியல. நிறைய ஃபேக் செய்திகள் வருது, பொய் செய்திகள் வருது, அதே மாதிரி டிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வருது, மிஸ்இன்ஃபர்மேஷன் நிறைய வருது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து கேர்ஃபுல்லா ஸ்குட்டனைஸ் பண்ணி தான், வெரிஃபை பண்ணி தான் நம்ம பேசணுமே தவிர, தாட் போட்டுன்னு பேசணும்னா நம்ம அசஸ்மெண்ட் தப்பா தான் போகும். அதனால இது ஏன் பண்ணாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை ஈரான் பண்ணியிருந்தா இதுதான் காரணமா இருக்கும். ஈரான் பண்ணாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியல. இதனால சவுதி அரேபியா இந்த போர்ல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டர்க்கி இந்த போர்ல குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை தெரிஞ்சு ஈரான் பண்ணிருப்பாங்களா? அதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். அந்த கேள்விக்கு பதில் இப்போ தெரியாது, போக போகதான் தெரியும். ஒண்ணு. இப்போ வந்து ஈரானோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்தோம், யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ ஸ்லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி. ஈரானோட மிஸ்டர் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, அவங்களோட மெயின் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, 4 ஸ்ட்ராட்டஜி மெயின் அப்ஜெக்டிவ், ஸ்ட்ராட்டஜி அப்ஜெக்டிவ் என்ன சொல்றாருன்னா, அவங்களோட ஈரானோட மிசைல் ப்ரோக்ராமை டிஸ்மேண்டில் பண்ணணும், அதே மாதிரி அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை டிஸ்மேண்டில் பண்ணணும், அவங்களோட நேவல் அசெட்ஸை டிஸ்மேண்டில் பண்ணணும், அதே மாதிரி அவங்க டெரரிஸ்ட் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ஹமாஸ்க்கும் ஹிஸ்புல்லாக்கும் கொடுக்குற சப்போர்ட்டை டிஸ்மேண்டில் பண்ணணும். இதுதான் பிரைமரி அப்ஜெக்டிவ்ஸ். அதுக்கு அவங்க எடுத்த ஸ்ட்ராட்டஜி அப்ரோச் என்னன்னா, பாம்பிங், ஷாக் அண்ட் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷாக் அண்ட் ஆ கேம்பெயின் சொல்லுவாங்க. 2003 ஈராக்ல பண்ணாங்க. அந்த கேம்பெயின் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஈரான் என்ன பிரச்சனைனா,
அவங்ககிட்ட ஒரு 1,00,000 ட்ரோன்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ஷஹீத் ட்ரோன்ஸ், அது காமிகாசி ட்ரோன்ஸ் சொல்லுவாங்க. இட்ஸ் கால் சூசைட் ட்ரோன்ஸ். அந்த ட்ரோன்ஸ் ரொம்ப ரொம்ப லெஸ் எக்ஸ்பென்சிவ், $20,000 தான் அது ஆகும். அதை வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் வேலே இருக்கு. அதே மிசைல் ஒரு 3,000-4,000 மிசைல் இருக்கதா சொல்லப்படுது. இது தவிர்த்து டெய்லி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஈரான்கிட்ட இருக்குன்னு தெரிய வருது. ஸோ யூஎஸோட சேலஞ்ச், இஸ்ரேலோட சேலஞ்ச் என்னன்னா, எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் பைலையும் அடிக்கணும், அதே மாதிரி புதுசா வர ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அடிக்கணும். ஸோ ஈரான்ல இருக்கிற லான்ச் பேட்ஸ் அடிக்கிறாங்க, அவங்க ப்ரொடக்ஷன் லைன் அடிக்கிறாங்க, சின்ன சின்ன ஸ்டோரேஜ் சைட்ஸ் அடிக்கிறாங்க, அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் அடிக்கிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் ஸ்டாக் பைலையும் குறைக்கணும், அதே மாதிரி புதுசா வர ப்ரொடக்ஷன் லைனையும் அவங்க ஒழிக்கணும்னு பாக்குறாங்க. இந்த பாம்பிங் கேம்பெயின் தான் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு நாள்ல 2 நாள்ல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. இது நிச்சயமா ஒரு 10 பயணம். ஸோ ஈரான்கிட்ட இந்த ஸ்டாக் டிப்ளீட் ஆகிற வரைக்கும் ஈரான் வந்து இந்த கண்ட்ரிஸை பாம்பு பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து ஸ்டாக் குறையிற வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு செஸ் கேம் மாரி இருக்கு, ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன். இது தள்ளி போயிட்டே உடனே 2 நாள் 3 நாள்ல முடிகிற விஷயம் கிடையாது. நீ இதை பண்ணா நான் இதை பண்ணுவேன், நீ இதை பண்ண இது என் கேம் இப்போதைக்கு தெரியல எப்படின்னு. இது எப்படி முடிய போகுதுங்கிறது ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு. மிஸ்டர் ட்ரம்போட ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 to 4 weeks வரைக்கும் நாங்க ஃபைட் பண்றது ரெடியா இருக்கும்னு சொல்றாரு. அதுக்குள்ள இதை டிஸ்மேண்டில் பண்றதா அவர் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டு இருக்காரு. அதை பண்ண முடியுமா, சாத்தியமான பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொரு நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லைங்கிறத இன்னைக்கு ரஃபேல் கிராசி, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோட சேர்மன் சொல்லியிருக்காரு. ஈரான்ட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்லை, பட் ஆனா அந்த யுரேனியம், என்ரிச்ட் யுரேனியம், அந்த மெட்டீரியல் இருக்கு, அதை இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஈரான் அலோ பண்ண மாட்டேன்றாங்க. அது ஒரு பெரிய கன்சர்னா இருக்குன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அது நாளைக்கு இமீடியட்டா நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது அவங்களால. ஏன்னா வெப்பன்ஸ் டிசைனிங் இஸ் சேலஞ்சிங் கான்செப்ட், அதே மாதிரி டெலிவரி டிப்ளாய்மெண்ட் இஸ் சேலஞ்சிங் கான்செப்ட். ஒருவேளை வேற ஏதாவது கண்ட்ரி கிட்டே அந்த டிசைன்லாம் வாங்கி வச்சிருந்தா இமீடியட்டா ஒரு நியூக்ளியர் பாம்பு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை யூஎஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ண விரும்பல. அதுக்காக அந்த ஆஸ்பெக்டையும் அவங்க டிஸ்மேண்டில் பண்ணணும்னு பாக்குறாங்க. 3வது ஆஸ்பெக்ட் பாத்தீங்கன்னா நேவல், ஈரானோட நேவல் ஃபோர்ஸ். இது வரைக்கும் இந்த 20 ஷிப்ஸை மூழ்கடிச்சா சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ்ல நேவல் பிளாக்கேட் பண்ணக்கூடும் ஈரான், அதனால நேவல் அசெட்ஸ் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. பட் நேத்திக்கு ஸ்ரீலங்கால நேத்திக்கு மார்னிங் நடந்தது. ஸ்ரீலங்கா பக்கத்துல காலிய பக்கத்துல ஒரு ஈரானின் ஃப்ரிகேட்டை யூஎஸ் சப்மரின் டார்பிடோ பண்ணி வீழ்த்திருக்காங்க. அதுல 30 sailors வந்து தான் ரெஸ்கியூ பண்ணப்பட்டிருக்காங்க, மீதி எல்லாரும் செத்து போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த ஷிப் வந்து இந்தியன் ஃபிளீட் ரிவ்யூக்கு விஷாக் பண்றதுக்கு வந்துட்டு திருப்பி போற டைம் அடிச்சிருக்காங்க. நம்ம பார்டர் பக்கம், நம்மளோட டெரிட்டோரியல் வாட்டர்ஸ் பக்கத்துலேயே, இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல பண்ணாலுமே இது நம்மளுக்கு ரொம்ப அருகாமல் நடந்திருக்கு. ஸோ வார் அங்க ஒண்டி இல்ல, இது வரைக்கும் வருதுங்கிறது தெரிய வருது உங்களுக்கு. வார் ஸ்ப்ரெட் ஆகுது, இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங், பிசிக்கலி இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங், எக்கனாமிக்கலி இட் இஸ் ஸ்ப்ரெட்டிங். ஸோ ஈரானோட ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ இந்த யூஎஸோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம், அப்ஜெக்டிவ் பார்த்தோம். ஈரானோட அப்ஜெக்டிவ் டு சர்வைவ், ப்ரொலாங். எவ்வளவு நாளைக்கு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு நாளைக்கு எக்கனாமிக் காஸ்ட் ஆஃப் வேஜிங் த வார் ஏறிட்டே இருக்கும் ஃபார் யூஎஸ் அண்ட் அதர் கண்ட்ரிஸ். என்ன ஆகும், இப்போ ஈரான் வந்து என்ன பண்ணா, இனிஷியலா யூஎஸ் மிலிட்டரி அசெட்ஸ் ஒண்டி தான் தாக்கினாங்க, அப்புறம் சிவிலியன் அசெட்ஸ் தாக்கினாங்க. அன்னைக்கு கூட ஹோட்டல்ஸ் தாக்கினாங்கன்னு சொன்னோம், அதுல யூஎஸ் பர்சனல் இருந்தாங்கன்னு சொல்லி பேசியிருந்தோம், இருக்கிறதா சொல்லி அதெல்லாம் தாக்கியிருக்கான்னு சொன்னோம். உண்மையா அது உண்மைங்கிற கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஈரானை நம்ம ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா யூஎஸ் பர்சனல் வந்து ஹோட்டல்ல தாங்கினா இட் இஸ் லெஜிட்டிமேட் டார்கெட், நாங்க அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு. அது பஹ்ரைன்லயும் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஈரானோட டார்கெட் வைடன் ஆயிருக்கு. தே ஆர் ஹிட்டிங் எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் தே ஆர் ஹிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக் பிளேசஸ். எங்கெங்கெல்லாம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஒரு டிரான்சிட் காரிடார் இருக்கும் அதெல்லாம் அடிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ட்ரேடை தடுக்க நினைக்கிறாங்க, க்ரூட் ஆயில் மூவ்மெண்ட் தடுக்க நினைக்கிறாங்க, நேச்சுரல் கேஸ் மூவ்மெண்ட் தடுக்க நினைக்கிறாங்க. இதனால ஏற்கனவே கத்தார் எனர்ஜி ஸ்டாப் பண்ணிட்டாங்க, லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் நேச்சுரல் கேஸ் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ப்ரொடக்ஷனை. இதனால வேர்ல்டு லெவல்ல நிறைய பாதிப்பு ஏற்படுது. க்ரூட் ஆயில் $85-20 வரைக்கும் போயிடுச்சு, பிரெண்ட் க்ரூட் பர் பேரல். 50% இன்க்ரீஸ் இன் காஸ்ட் ஆஃப் நேச்சுரல் கேஸ் சொல்லப்படுது. இந்த எக்கனாமிக் காஸ்ட்டை தான் ஈரான் ரொம்ப நம்புறான். அவங்க எப்படி நம்புறாங்கன்னா, இந்த வர எக்கனாமிக் காஸ்ட்டை எல்லா கண்ட்ரியாலும், இது அந்த ரீஜனோட குளோபலா இம்பாக்ட் ஆகும். ஸோ எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து யூஎஸ்ஸையும் இஸ்ரேலையும் ப்ரெஷர் பண்ணணும் ஸ்டாப் பண்றதுக்கு. இந்த காஸ்ட் ஆஃப் வேஜிங் த வார் ஆன் ஃபார் அ ப்ரொலாங் பேசிஸ் இது வந்து நல்லது கிடையாது, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாரும் சஃபர் ஆவாங்கன்னு சொல்லி யூஎஸ் மேல இன்டைரக்ட் ப்ரெஷர் போடுவாங்க ஈரான் முயற்சி பண்றாங்க. இது ஈரானுக்கு ஒரு அப்ரோச்சா இருக்கலாம், இதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். இது ஒரு கேம்பிள் தான், இது நடக்குமா அப்படின்னா பொறுத்துன்னு தான் பார்க்கணும். பட் இதோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் இருக்கு, சைனாக்கும் இருக்கு, பாகிஸ்தானுக்கு, 3 கண்ட்ரிக்கும் இந்த இம்பாக்ட் இருக்கு.
3 கண்ட்ரிக்கு உண்டு, குளோபல் எல்லா கண்ட்ரிக்கும் இருக்கு. ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்லியிருந்த இந்த ஸ்ரீலங்காவில் வந்து நம்ம விசாகப்பட்டினத்தில் வந்து இருந்து மிலிட்ரி எக்ஸசைஸ் முடிச்சுட்டு போகும்போது இன்டர்நேஷனல் வாட்டர்ஸில் வந்து அதை அட்டாக் பண்ணி 80 பேருக்கு மேலே உயிரிழந்ததா சொல்லப்படுது சார். இது இந்தியாவுக்கும் ஒரு செக் வைக்கிற மாதிரி இல்லையா சார்? ஏன்னா இந்தியாவில இருந்து முடிச்சுட்டு போகும்போது தான் வந்து அங்கே அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி பார்க்க முடியுமா? அது நம்ம எச்சரிக்கைன்னு பார்க்க கூடாது. சில பேர் அதை எச்சரிக்கையா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எச்சரிக்கையா பார்க்கல. பட் இது வந்து யூஎஸ் ஆக்சுவலா இது வந்து இதோட பேக்ரவுண்ட் ஒன்று இருக்கு சார். இது என்னன்னா, நீங்க இது வெளில வரல இது வரைக்கும் நியூஸ். ஓப்பன் சோர்ஸ்ல இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்கு. நேத்திக்கு ஐஆர்ஜிசில இருந்து ஒரு கம்யூனிகேஷன் வந்ததாகவும், அது வந்து யூஎஸ் ஷிப்ஸ இந்தியன் ஓஷன்ல அந்த ஷிப்பை தாக்கினதா ஒரு கம்யூனிகேஷன் வெளில வருது. இந்த அட்டாக் நடந்த டைம்ல ஒருவேளை ஈரான் ஷிப் அவங்கள தாக்கி யூஎஸ் சப்மரீன் திருப்பி தாக்கி தான் எனக்கு தெரியாது நம்மளுக்கு. பட் நெவர்தலஸ் ஈரானியன் ஷிப் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இந்தியா பக்கத்துல மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இது இந்தியாவுக்கு ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா நம்ம டெரிட்டரியல் வாட்டர்ஸ் பக்கத்துல நடக்குது. நீங்க சொல்ற மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மெசேஜிங்காகவும் யூஸ் பண்ணலாம். நாங்க இது வரைக்கும் இருப்போம், என்ன வேணா பண்ணுவோம்னு பண்ணலாம். இது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம், நெகட்டிவாவும் எடுத்துக்கலாம், பாசிட்டிவாவும் எடுத்துக்கலாம். பட் அங்க நடக்கிற போர் இங்க வரைக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு வார்னிங். ஸோ நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறத தான் நான் பாக்குறேன். ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்தியா, பாகிஸ்தான், சைனா அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ அவங்களுமே இப்போ இன்டர்ஃபியர் ஆனாங்கன்னா இந்த வார் எந்த மாதிரி போய் முடியும் சார் அது? சார் யாருமே இன்டர்ஃபியர் பண்ண மாட்டாங்க சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், நோபடி இன்டர்ஃபியர். எல்லாமே டிப்ளமேட்டிக்கா ப்ரெஷர் போடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு எடுத்துக்கோங்க. இந்தியாவுக்கு என்ன இம்பாக்ட்? இந்தியாவுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து சப்ளை செயின் டிஸ்ரப்ஷன். அங்க இருந்து க்ரூட் ஆயில் வருது எடுத்து வருது, நேச்சுரல் கேஸ் வருது எடுத்து போகுது, எல்பிஜி வருது நிக்க போகுது. க்ரூட் ஆயில் நம்ம அங்க என்ன ஃபுல்லா இம்போர்ட் பண்றோம், ரஷ்யா கிட்ட வாங்கினோம், அதை நிறுத்திட்டோம். இப்போ ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, ரஷ்யா கிட்ட நம்ம திருப்பி வாங்குறது முயற்சி பண்ணதாகவும் அதுக்கு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதாகவும் ஒரு பாசிபிலிட்டி வரும். டைவர்சிஃபை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. எல்பிஜி வந்து நம்ம 80% நம்மளோட எல்பிஜி வந்து இட் இஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் கல்ஃப் ஸ்டேட்ஸ். ஓகே, போன வருஷம் வந்து 10% வந்து யூஎஸ்ல இம்போர்ட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் எவர் 2.2 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் இம்போர்ட் பண்ணிருக்கோம் எல்பிஜி. அப்ப என்ன ஆகும், யூஎஸ் கிட்ட இருந்து ஜாஸ்தியா இம்போர்ட் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் நேச்சுரல் கேஸ் கத்தார் கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம 45-50%. ஸோ அதையும் நம்ம யூஎஸ் கிட்ட இருந்தும் மற்ற கண்ட்ரிஸ் கிட்ட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வெனிசுவேலா க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நெட் பெனிஃபிஷரி பார்த்தோன்னா யூஎஸோட எக்ஸ்போர்ட் எனர்ஜி எக்ஸ்போர்ட்ஸை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் சார். நம்ம மேல திணிக்கப்படலாம். ஸோ இதுதான் மெயின் இம்பாக்ட். ஸோ அங்க ஆயில் பிரைசஸ் ஏறதுனால எக்கனாமிக் காஸ்ட் இந்தியாவில் எப்படி ஆகும்னா, இங்க இருக்கிற ஷிப்பிங் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சப்போஸ் இதுக்கு முன்னாடி ஒரு 20 feet கண்டெய்னரை இங்கேருந்து துபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் ப்ராடக்ட்னா $750 to $1,000 ஆச்சு பர் கண்டெய்னர். இப்போ வார் சர்சார்ஜ்னு போட்டு எல்லா ஷிப்பிங் லைனர்ஸும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மர்க்ஸ்க்குன்னு ஒரு லைனர் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. $2,000 அதிகமாக போட்டிருக்காங்க, $3,000 ஆயிடுச்சு. அப்புறம் வந்து ஷிப்பிங் லைனுக்கு இன்சூரன்ஸ் 500-600% ஏறி இருக்கு. ஸோ ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஒரு ஷிப்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அவனுக்கு மார்ஜினே இருக்காது. ஸோ அவன் பிசினஸ் அடிப்படும். அதே மாதிரி இம்போர்ட்டருக்கும் அதே தான். ஸோ எனர்ஜி சப்ளை டிஸ்ரப்ஷன் நடக்க போகுது. அடுத்தது பிசினஸ் எப்படி பாதிக்கும்? எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்காதனால நம்மளோட பிசினஸ் அடிப்படும். இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் நீட்ஸ்க்காக பேங்க்ல இருந்து பேக்கிங் கிரெடிட்னு சொல்றப்ப ப்ரீ ஷிப்மெண்ட் கிரெடிட் வாங்கிருப்பாங்க, ஒரு ஃபண்டிங் வாங்கிருப்பாங்க. இப்போ எக்ஸ்போர்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அந்த லோன்ஸ் எப்படி ரீபே பண்ணுவாங்க? டிஃபால்ட் ரிஸ்க் இருக்கு. அந்த டிஃபால்ட் ரிஸ்க் ஆச்சுன்னா பேங்கோட என்பிஎஸ் will go up. ஸோ பேங்கோட என்பிஎஸ் போச்சுன்னா அவங்களோட லெண்டிங் அபிலிட்டி மற்ற லோனுக்கு மற்ற கம்பெனிஸ்க்கு கொடுக்க வேண்டிய ப்ரொடக்டிவ் லோன்ஸ் அபிலிட்டி கம்மியாயிடும். ஸோ இட் இஸ் அ செயின் ரியாக்ஷன். ஸோ இது லாங் டேர்ம்ல இந்தியா ஒன்றியும் இல்லை, எல்லா நாடுகளும் பாதிக்கும். முக்கியமா இந்தியா நிச்சயம் பாதிக்க தான் போகுது. அது வந்து எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. பட் ஷார்ட் டேர்ம்ல இந்தியா வந்து ஒரு 30 to 60 நாள் வரைக்கும் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் இருக்கு, அதனால நம்ம வந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லப்படுது. 30 நாள் வரைக்கும் மினிமம் சொல்றாங்க, 60 நாள் வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. நம்ம லாஸ்ட் 2 years ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பண்ணாங்க கேட்டாங்க இல்லைங்களா? இதுதான் பண்ணிருக்காங்க. தொலைநோக்கு பார்வை. நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கின ஆயில். அதுதான் இன்னைக்கு யூஸ் ஆக போகுது இந்த எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல. அதே மாதிரி நம்ம நேச்சர் கேஸும் டைவர்சிஃபை பண்ணலாம், யூஎஸ் கிட்ட இருந்து வாங்கலாம், எல்பிஜியும் யூஎஸ் கிட்ட இருந்து ஜாஸ்தியா வாங்கலாம். இப்போதைக்கு ஒரு 30 நாள் வரைக்கும் நம்மளுக்கு பெரிய இம்பாக்ட் தெரியாது. இந்த வார் ப்ரொலாங் ஆச்சுன்னா இம்பாக்ட் எக்கனாமிக்கா இம்பாக்ட் இருக்கும்.
ஸோ அது வரைக்கும் நீடிக்காதுங்கிறது தான் நான் பாக்குறேன் சார். இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, பொலிட்டிக்கலா இந்த சப்போர்ட் எடுத்துட்டீங்கன்னா, ஜான்வரி எல்லாருக்கும் தெரியும், யுஏஇயோட பிரின்ஸ் வந்துட்டு போனாங்க. காத்தால வந்து 2 years இருந்துட்டு திருப்பி போயிட்டாரு. அப்போ வி சைன்ட் அ ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் வித் யுஏஇ. சரிங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் அக்ரிமெண்ட். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மீனிங் புரியுது. இது என்னோட அசம்ஷன் தான், அகைன் என்னோட பர்சனல் அனுமானம். February 1 அன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றோம். ஆமா. அதுல சாபாருக்கு 0 அலோகேஷன். சரிங்களா? சோ யுஏஇக்கு தெரிஞ்சிருக்கு ஈரான் மேல யுஎஸ் போர் தொடுக்க போறாங்க. அதனாலதான் இந்தியா கிட்ட ஓடோடி வந்து ஸ்ட்ராட்டஜிக் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. இது ஒரு வாய்ப்பு தான், நடந்திருக்க பாசிபிலிட்டி தான் சொல்றேன். இது நடந்திருக்கும் நான் சொல்லல. நான் சொல்ற தப்பா கூட இருக்கலாம். நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இது மேக் சென்ஸ். சோ யுஏஇக்கு தெரிஞ்சிருக்கு, அங்க இருக்க மத்த கண்ட்ரிஸ்க்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது நடக்க போறதுன்னு. அத நம்மளும் புரிஞ்சுட்டு இருக்கோம் அந்த ரிஸ்க். இப்ப என்ன ஆகுது, நம்ம இதனாலதான் நம்மளுக்கு மெயின் இது வந்து நான் எக்கனாமிக் இம்பாக்ட் சொல்லிட்டேன், இந்தியாவுக்கு பினான்சியல் காஸ்டையும் சொல்லிட்டேன். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவோட 2 ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் இதுல பாத்தீங்கன்னா, வி ஹேவ் ஒன் இன் சாபார் ஈரான்ல, அதே மாதிரி ஹைஃபா. ரெண்டுமே இப்போ லிம்போல இருக்கு, டோல்ட்ரன்ஸ்ல இருக்கு, டவுட்ஃபுல். சரியா? இப்போ இந்த 2 போர்ட்டையும் ஒரு மையமா வச்சு 2 காரிடார் வந்திருக்கு. இந்தியா அது முக்கியமான மெம்பர். ஒன்னு வந்து ஐமெக் காரிடார், இந்தியா மிடில் ஈஸ்ட் யூரோப் காரிடார், சவுதி அரேபியா மூலியமா ஹைஃபா மூலியமா போகுது. இன்னொன்னு ஐஎன்எஸ்சி, இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார், சாபார் மூலியமா அசர்பைஜான் போய் போகுது. இது 2 காரிடாருமே அவுட். இந்தியாவோட லாங் டேர்ம் விஷன், எனர்ஜி நீட்ஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸையும் பைலாட்டரல் ட்ரேட் நீட்ஸையும் பூர்த்தி பண்ணக்கூடிய இந்த காரிடார்ஸ் வந்து இப்ப டவுட்ஃபுல்லா இருக்கு. இதுதான் இந்தியாவுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட்னு சொல்லப்படுது. இது வந்து டெம்பரரி தான், இது ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் லாங் டேர்ம் ஆச்சுன்னா இந்த இம்பாக்ட் வரும். இது இந்தியாவுக்கு ஒன்றும் இல்ல, சைனாக்கும் ரெடி இருக்கு. சைனா பத்தி கடைசியில பார்க்கலாம். சரிங்களா? இது வந்து இந்தியாவுக்குள்ள இம்பாக்ட். திஸ் இஸ் த ஸ்ட்ராட்டஜிக் காஸ்ட் ஆஃப் திஸ் வார். ஸோ இதனாலதான் இந்தியா ஹஸ் டேக்கன் அ வெரி பேலன்ஸ்ட் பொசிஷன். பாத்தீங்கன்னா நம்ம கத்தார் கிட்ட பேசியிருக்கோம், யுஏ கிட்ட பேசியிருக்கோம். அவங்க ஈரான் அவங்க மேல தாக்குனதுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஹியூமனிடரியன் காஸ்ட் இருக்கு. ஏன்னா நிறைய நம்ம எக்ஸ்பேட்ரியேட்ஸ் இந்தியன்ஸ் அங்க இருக்காங்க. நம்ம அதை வந்து அவங்களதான் பாதுகாக்கிறது நம்மளோட முதன்மை பிரைமரி டாஸ்கா இருக்கு. பட் ஈரான் நம்மளுக்கு எதிரியானா, ஈரான் நம்மளுக்கு எதிரி நாடு கிடையாது. ஈரான்கிட்ட நிறைய க்ரூடு வாங்கியிருக்கும். பட் பொலிட்டிக்கலா பயலாட்டரலா நம்மளுக்கு அவங்களுக்கு ட்ரேட் எல்லாம் நிறைய இருந்திருக்கு. இப்ப ரீசெண்டா வரைக்கும் நம்மளோட அக்ரி எக்ஸ்போர்ட்ஸ் பாஸ்மதி ரைஸ் எல்லாம் ஈரான் நிறைய பண்ணிருக்கோம். ஓகே, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் டீசென்டா இருந்தாலுமே, பிரச்சனை இல்லாம இருந்தாலுமே, ஐடியாலஜிக்கா தேர் இஸ் அ டிஃபரன்ஸ். அது நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. என்ன டிஃபரன்ஸ்னா, ஈரான் ஹஸ் டேக்கன் ஆன்டி இந்தியா ஸ்டாண்ட் ஆன் காஷ்மீர். They've taken an anti-India stand on CAA NRC. இந்தியன் முஸ்லிம்ஸ் வந்து ஹரஸ் பண்ணப்படுறாங்கன்னு ஈரான் ஓப்பனா சொல்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயத்துல, இன்டர்னல் செக்யூரிட்டி விஷயத்திலையும் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜிக் விஷயத்திலையும் ஈரான் வந்து நேர் எதிர்மறை கருத்து எடுத்திருக்கு. அது வந்து இண்டிபெண்டன்ட் நேஷன், அவங்க எடுக்கலாம், அவங்கள சம்மந்தப்பட்டது நம்மளும் எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஈரான் இந்தியா ரிலேஷன்ஷிப் நெகட்டிவ்ஸும் இருக்கு, பாசிட்டிவ்ஸும் இருக்கு. அது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி போறதுதான் திறமை. அதை ரொம்ப நாளா இவ்வளவு நாள் பேலன்ஸ் பண்ணிருக்கோம் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால இந்தியாவுக்கு மேஜர் இம்பாக்ட் ஷார்ட் டேர்ம்ல ஒன்றும் இருக்காது, லாங் டேர்ம் ஆச்சுன்னா இம்பாக்ட் ஜாஸ்தியா இருக்கும். இதுதான் என்னோட கருத்து சார். புரியுது. கடைசியா சொன்னீங்க சைனாக்குமே உள்ள ஒரு எஃபெக்ட் இருக்கு அப்படின்ட்டு. அவங்களுக்கு இப்ப என்ன இது மாதிரி சிச்சுவேஷன் இருக்காங்க சார்? சைனாக்கு முன்னாடி பாகிஸ்தான் போயிட்டு சைனாக்கு போகும். புரியுது. இப்ப பாகிஸ்தானுக்கு பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான் இஸ் வெரி சீரியஸ் டெலிகேட் ஆக்வர்ட் சிச்சுவேஷன். பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, யூஎன் கவுன்சில்ல போய் ஈரான் மேல தாக்கினது, இஸ்ரேல் தாக்கினது தப்புன்றாங்க. ரைட்? சோ ஈரானுக்கு இன்டைரக்டா டைரக்டா ஹியூமனிடரியன் நீட் அந்த அடிப்படையில சப்போர்ட் பண்றதா பாகிஸ்தான் சொல்றாங்க. சோ இது ஒரு பாகிஸ்தானோட ஒரு ஆங்கிள் கருத்து. அதே டைம்ல ஓபன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ்ல ஓசென்ட் மூலியமா சில தகவல் வெளில வருது. என்னன்னா, பாகிஸ்தான் ஏர் ஸ்பேஸ் வந்து ISR மிஷன்ஸ்
ஈரான் மேல வேவு பார்க்கறதுக்காக யூஎஸ் ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. MQ ட்ரைட்டன் ஒரு ட்ரோன், அந்த ட்ரோனை வந்து கல்ஃப்ல வந்து ஈரான் சுட்டு வைத்திருக்காங்க ஒரு ட்ரோனை போன வாரம். அதே மாதிரி ஒரு ட்ரோன் வந்து பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸ் மூலியமா ISR மிஷன் வந்து இன்டெலிஜென்ஸ் சர்வேலன்ஸ் அண்ட் ரெகானசன்ஸ் சொல்லுவாங்க, அந்த மிஷனுக்கு பாகிஸ்தான் ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணதா சொல்லப்படுது. தட் இஸ் ஆல்சோ அன்வெரிஃபைட். ஸோ அவங்க 2 பேருக்கும் அவங்களும் ரெட்டைவேஷன் போடுறாங்க. நேத்திக்கு பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, ஈரான்ட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இந்த வார நீங்க சீக்கிரம் முடிச்சுக்கணும், இந்த சவுதி அரேபியா நீங்க அட்டாக் பண்ணாதீங்க, அட்டாக் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட்டை இங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்ப சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு மிலிட்டரி அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா, தாலிபான் கூட சவுதி அரேபியா பாகிஸ்தான் போர் போடுறாங்க, சவுதி அரேபியா குதிக்கலையே வந்து சப்போர்ட் பண்ணல. அதே மாதிரி இப்ப சவுதி அரேபியா மேல அட்டாக் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, பாகிஸ்தான் இது வரைக்கும் வரல, ரெக்வஸ்ட் தான் பண்றாங்க பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ பாகிஸ்தான் ஒருவேளை சவுதி அரேபியா ஈரான் அட்டாக் பண்ணாங்கன்னா பாகிஸ்தான் எந்த சைட் போவான்? இஸ்ரேல் கூட சவுதி கூட சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுப்பாங்களா? எந்த கண்ட்ரி மேல போர் தொடுக்க கூடாதுன்னு சொன்ன அதே பாகிஸ்தான் இப்ப சவுதி கூட சேர்ந்து ஈரான் மேல அடிக்கிற ஒரு சூழல் வருது. பாகிஸ்தான் வந்து தேர் காட் இன் a very tricky situation. செக்யூரிட்டி வைஸ் எக்கனாமிக் வைஸ் நம்மளுக்கு இருந்த இம்பாக்ட் மேல பாகிஸ்தான் நிறைய இருக்க போகுது, அது ஒன்றும் டவுட் கிடையாது. செக்யூரிட்டி வைஸ் பாகிஸ்தானுக்கு என்ன ப்ராப்ளம்னா, இன்ஸ்டேபிள் ஆப்கானிஸ்தான் இப்ப தாலிபான் வந்து எதிர்க்கிறாங்க, அதே மாதிரி இன்ஸ்டேபிள் ஈரான் ஆச்சுன்னா பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ப்ராப்ளம். பலுச்சிஸ்தான் எப்படின்னா இண்டிபெண்டன்ட் பலுச்சிஸ்தான் வேணும், பலுச் லிபரேஷன் ஃப்ரண்ட் கேட்கறாங்க. அது வந்து பாகிஸ்தான்ல உள்ள பலுச்சிஸ்தான் ஒன்றும் கிடையாது, ஈரான்ல ஒரு பகுதி சிஸ்தான் பலுச்சிஸ்தான் இருக்கு, அதையும் இண்டிபெண்டன்ட் பலுச்சிஸ்தான சொல்றாங்க பலுச் லிபரேஷன் ஃபைட்டர்ஸ். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான்ல ஹெல்மாண்ட் அண்ட் நங்கர்ஹார் அதோட சதர்ன் ரீஜனும் இதுல ஒரு பகுதியா வருது. ஸோ இது ஈரானுக்கும் த்ரெட், பாகிஸ்தானுக்கும் த்ரெட், பலுச்சிஸ்தான் ஃபைட்டர்ஸோட இன்டென்ஷன். ஸோ செக்யூரிட்டி வைஸ் பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம், எக்கனாமிக் காஸ்ட் பாகிஸ்தான் ஹெவியா இருக்க போகுது. ஸோ இதை எப்படி பாகிஸ்தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஆனா பாகிஸ்தான் இஸ் மச் மோர் ட்ரிக்கி சிச்சுவேஷன் தென் அஸ். பொலிட்டிக்கலா என்ன கரெக்டான ஸ்டாண்ட் எடுக்க முடியாம திணறாங்க. ஸோ அது பாகிஸ்தான் சைட். சைனா சைட் போகும். நான் சொன்ன மாதிரி அப்ஜெக்டிவ் 4 அப்ஜெக்டிவ் நம்ம பார்த்தோம். யூஎஸோட அப்ஜெக்டிவ் மிசைல் அபிலிட்டியை டிஸ்மேண்டில் பண்றது, நியூக்ளியர் வெப்பன்ஸ் அபிலிட்டி டிஸ்மேண்டில் பண்றது, நேவல் அபிலிட்டி டிஸ்மேண்டில் பண்றது, ஃபைனலா டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஹமாஸ் ஹெஸ்புல்லா சப்போர்ட் பண்ற டிஸ்மேண்டில் பண்றது தான் இந்த அப்ஜெக்டிவ் சொல்றாங்க. இது 4 நான் நொண்டி சாக்கா தான் பாக்குறேன். ஆக்சுவலா அவங்க வந்து இது முக்கியமா சைனா கண்டெய்ன்மெண்ட் பாலிசி தான் இதுக்கு முக்கியமான அப்ஜெக்டிவ். ஏன் சைனா கண்டெய்ன்மெண்ட் பாலிசி? சைனா வந்து $non denominated ஆயில வாங்க ஆரம்பிக்கிறான். யார்கிட்ட வாங்குறான்? ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறான், வெனிசுலா கிட்ட இருந்து வாங்குறான், சைனா கிட்ட இருந்து வாங்குறோம். நான் முன்னாடியே ஒரு எபிசோட்ல பேசியிருந்தேன், ஏற்கனவே ரஷ்யா நிறுத்திட்டாங்க, வெனிசுலா நிறுத்திட்டாங்க, இப்ப சைனா கிட்ட ஈரான் கிட்ட வாங்குறான், ஈரானையும் நிறுத்திட்டாங்க. ஈரான் கிட்ட எப்படி வாங்கினான் சைனா அப்படின்னா, கிளாண்டஸ்டைன் ஷிப்ஸ், கோஸ்ட் ஷிப்ஸ் சொல்லுவாங்க. அந்த ஷிப்ல ஈரான்ல இருந்து டிரான்ஸ்போர்ட் ஆகி நம்ம ஸ்ரீலங்கா வழியா போய் மலேசியா பக்கத்துல சின்ன சின்ன ஷிப்ஸ்ல ஹை சீஸ்ல டிரான்ஸ்பர் நடக்கும், ஆயில் டிரான்ஸ்பர். அந்த ஆயில் வந்து நேர ஷாண்டாங் டீ பாயிண்ட் ரிஃபைனரிஸ் சொல்லுவாங்க, அந்த இடத்துல ரிஃபைன் பண்ணி உள்ள போகுது. பட் இது சைனா எப்படி பணம் கொடுப்பான் ஈரானுக்கு? பணம் கொடுக்காது, டிரான்ஸ்பரே ஆகாது. எப்படி நடக்கும்னா, அது மெக்கானிசம் சூஷின்னு பேரு. அந்த மெக்கானிசம் படி இட்ஸ் மணி லாண்டரிங் டெக்னிக். என்ன அந்த மெக்கானிசம் படி என்ன நடக்கும்னா, சைனா வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் பண்றான் ஈரான்ல, அந்த ப்ராஜெக்ட் இந்த பணத்தை அந்த ப்ராஜெக்ட்ஸ் இங்க கொடுத்துருவோம். சோ இது என்ன ஆகுது, டாலரே தேவையில்லை சைனாக்கு, யுவான்ல வாங்கியிருந்தான். பாட் ஒரு பண்டை மாற்று முறையில வாங்கியிருந்தான். சோ இது அடிபட்டு போச்சு ஃபர்ஸ்ட். சோ சைனா will be forced to buy in dollars, oil in dollars, பிரீமியம் பிரைஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அது சைனாக்கு நல்லது கிடையாது. ஸோ அவங்க ரிசர்வ் குறையும், டாலர் ரிசர்வ் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஆஸ்பெக்ட், ஈரான் கூட 2021 ஸ்ட்ராட்டஜிக் காம்ப்ரிஹென்சிவ் அக்ரிமெண்ட் சைனா சைன் பண்ணாங்க. ஃபார் நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு ஒரு விஷன், எனர்ஜி நீட்ஸ், பைலாட்டர் நீட்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீட்ஸ் யூஸ் பண்றதுக்காக. எப்படின்னா சென்ட்ரல் ஏஷியா மூலமா ஈரான் மூலமா யூரோப்பை கனெக்ட் பண்றதுக்கு சைனா முயற்சி பண்ணலாம் அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல. தட் இஸ் கான் நோ, தட் இஸ் கொலாப்ஸ்ட். அதோட $400 பில்லியன் ஏர்மார்க் பண்ணியிருந்தான் நெக்ஸ்ட் 35-40 இயர்ஸ்க்கு.
billion. That is gone now. Earmark பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணல. பட் ஆனா நிறைய சைனீஸ் கம்பெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஈரான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ், ஈரான் கவர்மெண்ட் கவுந்து ப்ராஜெக்ட் ஃப்ரீஸ் ஆச்சுன்னா சைனாவோட இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டேட் ரன் கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து பிரைவேட் கம்பெனிஸ் கிடையாது, இதெல்லாம் சைனீஸோட கவர்மெண்டோட கம்பெனிஸ். இந்த கம்பெனிஸ் எல்லாம் பேங்க்ரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? அப்புறம் ஈரான் வந்து சைனா கிட்ட இருந்து நிறைய வெப்பனரி வாங்குறதா இருந்தது. J-10 ஏர்கிராஃப்ட் சி, அதுக்கப்புறம் வெப்பன் சிஸ்டம், ரேடார் சிஸ்டம் வாங்குறதா இருந்தது. இப்ப அதெல்லாம் நின்று போச்சு. ரொம்ப முக்கியமான ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட், இம்பாக்ட் ஆன் ஈரான் சைனா ஆஃப் திஸ் வார் இஸ் ரெப்புடேஷனல் டேமேஜ் ஆஃப் சைனீஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ். நம்ம ஆபரேஷன் சிந்தூர்ல பார்த்தோம், நம்ம அவங்களோட HQ-9, சைனா சப்ளைட் HQ-9 ரேடார்ஸ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸும் அங்க JY-27 ரேடார்ஸும் ஒர்க் பண்ணலன்னு சொல்லப்படுது. ஸோ அது இப்போ ஈரான்லயும் ஒர்க் பண்ணலன்னு ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. ஸோ சைனீஸ் வெப்பன் சிஸ்டம்ஸை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த லீவரேஜ் சைனா இஸ் லாஸ்ட் நோ. ஸோ நம்ம வந்து சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் இன்எஃபெக்டிவ் சொன்னதை இப்போ ஈரான்ல கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. இதனால சைனீஸ் வெப்பன் சிஸ்டம் சேல்ஸ் குறையும், யூஎஸ் இஸ்ரேலி வெப்பன் சிஸ்டம் சேல்ஸ் கூடும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸ் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பேட்ரியாட் மிசைல்ஸும் சரி, தாடுன்னு சொல்ற போற டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் மிசைல்ஸும் சரி கம்மியான லெவல்ல தான் இருக்கு. ஸோ ஈரான் இன்னும் போர் தொடுத்துட்டே இருந்தாங்கன்னா இந்த மிசைல்ஸ் யூஎஸ்ல தான் வாங்கி ஆகணும் அவங்க. ஸோ இந்த மிசைல்ஸ் வெப்பன் சிஸ்டம் சைனாக்கு விற்கிறது, அந்த வெப்பன்ஸை விற்கிற சைனாக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும். ரெப்புடேஷன் டேமேஜ் வந்துருச்சு சைனீஸ் வெப்பன்ஸ்ல மேல, கிரெடிபிலிட்டியே போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான இம்பாக்ட், ஃபைனல் இம்பாக்ட், தாய்வான் அனெக்ஸ் பண்ற பிளான் அது நடக்கவே நடக்காதுன்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அந்த கான்செப்ட் பேர் டேவிட்சன் விண்டோன்னு பேரு. டேவிட்சன் விண்டோனா பிலிப் டேவிட்சன் ரிட்டையர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃப் US இண்டோ பசிபிக் கமாண்டா இருந்தார். அவர் வந்து ஒரு தியரி கொண்டு வராரு. 2021 இருந்து 2027 சைனா வந்து தாய்வானை ஆக்குபை பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க மிலிட்டரி பவர் வந்து ரொம்ப ஹை பீக்ல இருக்கும், அவங்க இன்ஃபுளுன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஒருவேளை 2027 தாண்டிடுச்சுன்னா, அவங்க பவர் கம்மியாயிடுச்சுன்னா இதை பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ அந்த 21 இருந்து 27 வரைக்கும் இந்த 6 வருஷம் இருக்கீங்களா, அது வந்து தட் இஸ் கால்ட் டேவிட்சன் விண்டோ. அவர் சொன்னதுனால டேவிட்சன் ஒரு பேர் வச்சிருக்காங்க. அந்த டேவிட்சன் விண்டோக்குள்ளதான் இவங்க அட்டாக் பண்ணி தாய்வானை அனெக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ அதுக்கு பெரிய அடி வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னா, கல்ஃப் ரீஜன்ல ஈரான் இல்ல, ஈரான் த்ரெட் இல்லைன்னா யூஎஸ் என்ன பண்ணுவான், அவனோட கல்ஃப் டிப்ளாய்மெண்ட் ஃபுல்லா ரீலோகேட் ஆகி தாய்வான் கொண்டு வந்துடும். இப்போ யூஎஸோட ஸ்ட்ரென்த், மிலிட்டரி ஸ்ட்ரென்த் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல ஜாஸ்தி ஆயிடும். இது சைனாவால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லப்படுது. இட் இஸ் ஆன் தியரி சொல்லப்படுது. ஓகே, பட் இது சில நியூஸ் சொல்லணும்னா சைனாவோட லேட்டஸ்ட் மிசைல் ஒன்று இருக்கு சார், DF-61. ஓகே, இந்த நியூஸ் எவ்வளவு பேருக்கு தெரியலன்னு சொல்றேன். இந்த DF-61 A-61 பேர் வந்துன்னா இட் வில் கேரி 60 நியூக்ளியர் வாரட்ஸ், 1 ஹைட்ரஜன் பாம், தெர்மோ நியூக்ளியர் வெப்பன். இந்த 61 வாரட்டும் தனித்தனி இடத்துல போய் தாக்கும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வெப்பன் சைனாஸ் கிரியேட்டட். ஸோ போரன் வந்துன்னா யூஎஸ் வந்து வின் பண்ணிடுவாங்க. இப்போ ஈரான் கிட்டே வந்து ஈரான் 2 நாளா தட்டி தூக்கிடும் சொன்னவங்க இவ்வளவு நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்றாங்கல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு ஈரான் ஃபைட் பண்றாங்க. ஈரான் இஸ் ஃபைட்டிங், கடைசி மூச்சு இருக்குன்னு ஃபைட் பண்றாங்க. ஈரானோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, நான் செத்தாலும் உங்களையும் சாவடிப்பேன். அதுதான் ஈரானோட ஸ்ட்ராட்டஜி. தே ஆர் டூயிங் இட் வெரி வெல். இது யாரும் எதிர்பார்க்கல. ஈரான்ட்டே இந்த கதினா சைனா பேஸ் பண்ண யூஎஸ் என்ன வாங்க, இந்த அட்வான்ஸ் வெப்பனரி இருந்ததுன்னா அங்க அவ்வளவு சீக்கிரம் சைனாவை ஏற்ற முடியாது. ஸோ சைனாவை வீக்கன் பண்ற மெக்கானிசம் தான் இந்த மெக்கானிசம். எக்கனாமிக்கலா வீக்கன் பண்றாங்க சைனாவை. ஸோ அதுக்கப்புறம் சாஃப்ட் பண்ணிட்டு தேல் கோ ஃபார் மிலிட்டரி ஆக்ஷன் டுமாரோ இஃப் தேவைப்பட்டா. அது உண்மையா நடக்குமா நடக்காது நம்மளுக்கு தெரியாது. பட் எப்போ வேணா நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். அந்த எக்கனாமிக் இம்பாக்ட், எக்கனாமிக்கலா சைனாவை வீக்கன் பண்ற ஸ்ட்ராட்டஜி தான் வெனிசுவேலா, ரஷ்யா அண்ட் நவ் ஈரான். இது கம்யூனிஸ்ட் சைனா வீக்கன் பண்றாங்க.
Now, after Iran, they might attack Cuba, which is the next communist state. Ideologically same. ஸோ அதை அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சைனா, ஈரான், வெனிசுவேலா, கியூபா எல்லாமே சைனா கண்டெய்ன்மெண்ட் பாலிசின்னு ஒரு டூலா தான் நான் பாக்குறேன். ஸோ இதுதான் சைனாக்கு வர மேஜர் இம்பாக்ட். பட் இந்த வார் நினைச்சா அந்த இம்பாக்ட் கம்மியாயிடும். இந்தியாவுக்கும் இம்பாக்ட் இருக்கு சார். பட் ஷார்ட் டேர்ம்ல இம்பாக்ட் அப்சர்வ் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம்ல நம்மளுக்கும் கஷ்டம் தான் சார். சார், உங்க அற்புதமான கருத்துக்களை இளைய பவனோட பந்திருக்கு மிக நன்றி சார். ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.